ஆசாரியரின் பங்கு. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளெல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை உனக்கு கொடுத்தேன். அபிஷேகத்தின் நிமித்தம் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாய் இருப்பது எவையெனில், அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்பும், எல்லா போஜன பலியும், எல்லா பாவ நிவாரண பலியும், எல்லா குற்ற நிவாரண பலியும் உனக்கும் உன் குமாரருக்கும் பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும். ஆண் மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம். அவைகள் உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளாயிருக்கும். அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தேன். உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும். உன் வீட்டிலே சுத்தமாயிருப்பவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம். இஸ்ரவேலிலே சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும். மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பம் திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும். ஆனாலும் மனிதரின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும். தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும். மீட்க வேண்டியவைகள் 1 மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும். 1 சேக்கல் 20 கேரா. மாட்டின் தலையீற்றும் செம்மறியாட்டின் தலையீற்றும் வெள்ளாட்டின் தலையீற்றுமோ மீட்கப்பட வேண்டாம். அவைகள் பரிசுத்தமானவைகள். அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க வேண்டும். அசைவாட்டும் மார்க்கண்டத்தைப் போலும் வலது முன்னந்தொடையைப் போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளையெல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். ஆசாரிய ஊழியம் தண்டில் சேவகம் பண்ணுகிற ஊழியத்திற்கு ஒப்பானது. தன்னுடைய சொந்த செலவில் யாரும் தண்டில் சேவகம் பண்ண மாட்டார்கள். அவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். ஆசாரியருடைய ஊழியம் அதிக கனமுள்ளது. அது மிகவும் விசேஷமானது. ஆகையினால் ஆசாரியருக்கு விசேஷமான சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். ஆசாரியரின் தனிப்பட்ட தேவைகளும் அவர்களுடைய குடும்பத்தின் தேவைகளும் குறைவில்லாமல் சந்திக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை போஷித்து பராமரிக்கிறார். பலிபீடத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் செலுத்தப்படும் காணிக்கைகளில் பங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்கு உரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்துக்கு உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 9:13-14. கர்த்தர் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை உனக்கு கொடுத்தேன். அபிஷேகத்தின் நிமித்தம் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளும் அசைவாட்டப்படும் படைப்புகளும் சமாதான பலிகளின் ஒரு பகுதியாகும். இவை ஆசாரியரின் பணிவிடைகளுக்காக அவர்களுக்கு நித்திய கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் பிரதான ஆசாரியர் பொறுப்பு வகிக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாக ஆரோன் பிரதான ஆசாரியராக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார்.
இந்த அபிஷேகத்தின் நிமித்தம் சமாதான பலிகளில் ஒரு பகுதி ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. ஜனங்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்போது அவைகளை ஆசாரியருடைய கைகளில் கொடுக்கிறார்கள். ஆசாரியர்கள் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கைகளாக செலுத்துகிறார்கள். தமக்கு படைக்கப்படும் பரிசுத்தமான காணிக்கைகளில் கர்த்தர் தமக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியருக்கும் ஒரு பங்கை நியமனம் பண்ணுகிறார். அந்த பங்கை ஆசாரியரும் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் போஜனம் பண்ண வேண்டும். ஆசாரியருடைய வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லோரும் பரிசுத்தமானவைகளை புசிக்கலாம். அவை ஆசாரியருக்கு பரிசுத்தமாய் இருக்கும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆரோனை நோக்கி, மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாய் இருப்பது எவையெனில் அவைகள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்பும், எல்லா போஜன பலியும், எல்லா பாவ நிவாரண பலியும், எல்லா குற்ற நிவாரண பலியும் உனக்கும் உன் குமாரருக்கும் பரிசுத்தமாயிருக்கும் என்றும், பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும். ஆண் மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம். அவைகள் உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக என்றும், இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளாய் இருக்கும். அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தேன். உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லோரும் அவைகளை புசிக்கலாம் என்றும், அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதல் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன் என்றும், தங்கள் தேசத்தில் முதற்பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும். உன் வீட்டிலே சுத்தமாய் இருப்பவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் என்றும், இஸ்ரவேலிலே சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும் என்றும், மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பம் திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும். ஆனாலும் மனிதரின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும். தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும் என்றும், மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும். 1 சேக்கல் என்பது 20 கேரா என்றும், மாட்டின் தலையீற்றும் செம்மறியாட்டின் தலையீற்றும் வெள்ளாட்டின் தலையீற்றுமோ மீட்கப்பட வேண்டாம். அவைகள் பரிசுத்தமானவைகள். அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க வேண்டும் என்றும், அசைவாட்டும் மார்க்கண்டத்தை போலும் வலது முன்னந்தொடையை போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும் என்றும், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளையெல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றும் சொல்லுகிறார். ஆசாரியருக்கு பரிசுத்தமாக இருக்கும் காரியங்களை பற்றிய விவரம் வருமாறு: இஸ்ரவேலின் படைப்புகள், போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஏறெடுத்து படைக்கிற காணிக்கைகள், அசைவாட்டுகிற காணிக்கைகள், உச்சிதமான எண்ணெய், உச்சிதமான திராட்சரசம், உச்சிதமான தானியம், தேசத்தில் முதல் பழுத்த பலன். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பரிசுத்தமானவைகளை பற்றிய விவரம் வருமாறு: திரைக்கு உள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம், பொற்பலிபீடம், விளக்கு தண்டு, சமூகத்தப்ப மேஜை ஆகியவை இருக்கும் பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரம். ஆண்மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தமானவைகளில் ஏறெடுத்து படைக்கிற காணிக்கைகளை மட்டும் இது குறிப்பிடுகிறது. இதில் ஒரு பகுதி ஆசாரியருக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியரின் குடும்பத்தில் உள்ள ஆண்மக்கள் மட்டுமே இவற்றை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கலாம். இது தவிர பொதுவான ஏறெடுத்து படைக்கும் காணிக்கைகளையும் அசைவாட்டப்படுகிற காணிக்கைகளையும் ஆசாரியரின் குடும்பத்தில் உள்ள சுத்தமானவர்கள் அனைவரும் புசிக்கலாம். கர்த்தர் ஆசாரியருக்கு உரியவைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லியிருக்கிறார். அவற்றின் விவரம் வருமாறு: பாவ நிவாரண பலிகள், குற்ற நிவாரண பலிகள், சமாதான பலிகள், அறுப்பின் முதற் பலனாகிய கதிர்கட்டின் ஒரு பகுதி, போஜன பலிகளின் ஒரு பகுதி, 2 அப்பங்கள், சமூக தப்பம், எண்ணெயில் ஒரு பகுதி, ஏறெடுக்கப்படும் காணிக்கைகள், அசைவாட்டப்படும் காணிக்கைகள், நசரேய விரதத்து ஆட்டுக்குட்டிகளின் ஒரு பகுதி,
சுத்தமான மிருக ஜீவன்களின் தலையீற்று, முதற் பலன்கள், தசம பாகங்கள், அதிரசங்கள், தலைப்பிள்ளைகளின் மீட்பின் கரையம், அசுத்தமான மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளை மீட்பதற்கு செலுத்தப்படும் ஆட்டுக்குட்டிகள், கேட்டு வாங்குகிறதற்கு எனத்தான் ஒருவனும் இல்லாதிருக்கும் பொருட்கள், சில பலிகளின் தோள்கள், லேவியரின் பட்டணங்களும் அதை சுற்றிலும் உள்ள நிலங்களும். கர்த்தர் இவற்றை லேவியருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஏனெனில் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் லேவியருக்கு சுதந்திர வீதம் பிரித்து கொடுக்கப்படவில்லை. சுத்தமான மிருகங்களின் தலையீற்று ஆசாரியருக்கும் லேவியருக்கும் உரியது. இதை மீட்கப்பட வேண்டியதில்லை. சுத்தமல்லாத மிருகங்களின் தலையீற்றை சுத்தமுள்ள மிருகத்தினாலோ அல்லது மீட்பின் கிரயத்தினாலோ மீட்க வேண்டும். மீட்பின் கிரயம் ஆசாரியரை சேரும். இதை என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு உப்பின் உடன்படிக்கை என்னும் மறுபெயரும் உள்ளது. உப்பு பரிசுத்தமானதாக கருதப்படுகிறது. எல்லா பலிகளிலும் உப்பை பயன்படுத்துகிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை மாறாதது என்பதற்கு அடையாளமாக உப்பை பயன்படுத்துகிறார்கள்.